நிரந்தரமா அவளுக்கு இதை பத்தி சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் என்ன மாமா பண்றது? அதுக்காக மீனா முன்னாடி பார்வதி வாந்தி எடுக்கிறதையோ வயிறு வளர்றதையோ தடுக்க முடியுமான்னு ஏதாவது பேசி சமாளிச்சு தான் ஆகணும். நீங்க தான் டாக்டர் ஆச்சே, மீனாவை எப்படியாவது சமாளிங்க மாப்பிள்ள. ஆனா ஒண்ணு, மீனா பார்வதியை சந்தேகப்பட்ட விஷயம் பார்வதிக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவோம். வாங்க. நீ எப்போ வந்த பாரு? நான் அப்பவே வந்துட்டேங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாரு, இது நீயா விரும்பி பெண்ணுக்கிட்ட வளதானே? இதுல இருந்து நீ தான் சாமர்த்தியமா வெளியே வரணும். மீனாவை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலங்க. அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகம் கூட நியாயமானது தானே. வலை பின்னதோட என் வேலை முடியல. இப்ப நானே அதுல வந்து மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறேன். பாரு, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த மாதிரி டைம்ல தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொம்பளைங்க கன்சீவா இருக்கிறப்போ அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அழாத அழாத பாரு, டென்ஷன் எடுக்காத. வா. என்ன பாரு, ரொம்ப நாளையா நின்று யோசிச்சுட்டு இருக்க? மைதிலி, நான் இப்போ 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன். என்ன பாரு, சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு சுகமா சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்ன மைதிலி புரியாம பேசுற? என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிருக்கிறதா தானே நான் மீனா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா. இப்போ மீனாக்கு ஒரு சந்தேகம். என் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு போய் 4 மாசம் ஆகுது. நான் இப்படி 2 மாசம் கர்ப்பமா இருக்க முடியும்னு. அவளுக்கு வந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் தானே. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் நேக்கும் அதே சந்தேகம் தானே வந்திருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல மைதிலி. அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாங்க அவன் முன்னாடி போட்டுட்டு இருக்கிற நாடகத்துக்கு அஸ்திவாரமே என் ஹஸ்பண்ட் ஃபாரினுக்கு போயிருக்காருன்னு அவகிட்ட சொன்ன போய் தான். எப்போ மீனாக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சோ அது படிப்படியா வளர்ந்து என் ஹஸ்பண்ட் சிவாதான் அவளுக்கு மாமாவை நடிச்சிட்டு இருக்காருங்கிற அந்த உண்மை மட்டும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னாகும் மைதிலி? அதான் ஒரே கவலையா இருக்கு. பாரு, நீயே எண்ணத்துக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற. மீனா அப்படி ஓப்பனா கேட்க மாட்டா. கேட்கறதுக்கு அவளுக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமா தான் இருக்கும். அப்படியே கேட்டாலும் அந்த நேரத்துல ஏதாவது பொய்ய சொல்லி சமாளிச்சிரு. அதுக்காக என்னத்துக்கு இப்பயே போட்டு கவலைப்பட்டு இருக்க? இத பார் பாரு, நல்லதுக்காக பொய் சொல்றது ஒண்ணு தப்பே இல்ல. சரி மைதிலி, நீ சொல்ற மாதிரியே ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்க பாக்குறேன். சரி பாரு, நான் கிளம்புறேன். பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு தான் வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வேற நல்ல விஷயம் சொல்லிருக்க. நோக்கும் சேர்த்து சேவிச்சுண்டு வரேன். சரியா? வரேன்.
என்னாச்சு டிரைவர்? என்னாச்சுன்னு தெரியல, இதோ பாக்குறேன் மேடம். சீக்கிரம் பாருங்க. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. பாவம் பார்வதிக்கா சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. என்னாச்சு டிரைவர்? பேட்டரி ஒயர் கட் ஆயிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் மேடம். ஹலோ, யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், நீங்கள் மிஸ்டர் சிவா தானே? ஆமா. நான் சிவாவோட ஃப்ரெண்டு வேல்முருகன். அப்படியா? இது முதல்ல வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நீங்கள் இப்போ பூஞ்சோலையில் இல்லையா? இல்ல, இங்க சென்னையில தான் இருக்கோம். அதுவும் கரெக்டு தான். சிவா இல்லாதப்போ பாவம் நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ணுவீங்க? மேடம், உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் பிடிக்கும். உங்க ஃப்ரெண்டு சிவா தான் எப்பவுமே இப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துருக்காரு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை மேடம். கழுத்தில் தாலி, நெத்தியில் குங்குமம், அதை பற்றி சொன்னேன் மேடம். முதல்ல இதுல சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியலையே. ரெண்டாவது, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இதெல்லாம் இருக்குதானே செய்யும். அதெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இருக்க வேண்டியது தான். ஹலோ, சொல்லுங்கள் சார். நான் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கு சார். இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடும் சார். ஓகே சார். மேடம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்கு. இன்னொரு நாளைக்கு உங்களை பார்த்து பேசுகிறேன். போயிட்டு வாங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி. பாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோ பாரு. அது சரி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரலனா மீனா அவ்வளோதான். எனக்கா இது உங்க ஹஸ்பண்டும் ஊர்ல இல்ல, நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போலனா எப்படின்னு சந்தேகமா கேட்க ஆரம்பிச்சிருவா. என்ன பாரு, அதுக்கு பயந்தா வயிற்றுல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க வேண்டாமா? இங்க பாருங்க, மீனாவுக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதே நேரத்துல குழந்தையையும் நல்லபடியா நான் பெத்தெடுக்கணும். இது ரெண்டுமே எனக்கு முக்கியங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. பாரு, நீ ஏற்கனவே ஒரு குழந்தைய பெத்தெடுத்துவ. உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. மாசம் மாசம் கரெக்டா செக்கப்புக்கு போயிடு. அவங்க எழுதி கொடுக்குற கால்சியம் டேப்லெட்ஸை கரெக்டாக சாப்பிட்ரு. அது குழந்தையோட க்ரோத்துக்கு ரொம்ப அவசியம். முக்கியமாக ராத்திரியில் சீக்கிரமாக சாப்பிட்டேன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க.
வா மீனா. நீங்க எங்க மாமா இங்க வந்தீங்க? அது வந்து மீனா, அது சிவா சாப்பிட்டியாப்பா? இல்ல. அத்தை, நீங்க எப்ப சென்னைக்கு வந்தீங்க? இன்னைக்கு காலையில் தாம்மா. சிவா தான் கோயம்பேடுலேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்தான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா அத்தை? இல்ல மீனா, சாயங்காலம் வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்கணும். அத்தை, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் மறக்காம வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்லைம்மா, பூஞ்சொலியில் நிறைய வேலை இருக்கு. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன். சரி, நீங்களா பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி. சாரிக்கா, வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. என்ன மீனா இது சாரிலாம் சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் பரவாயில்ல விடு. சரி, நீங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன். நீங்க சாப்பிடுங்க பார்வதி, நான் கிளம்புறேன். நீங்க எங்க மாமா போறீங்க? நீங்களும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல, நான் வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, இங்கேயே சாப்பிடுங்க. சரி. தேங்க்ஸ் அத்தை, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்து நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. மீனா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போதே நான் அவளை பார்த்துட்டேன். அவளுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துருமோன்னு தான் நான் உங்கள் ரூமுக்கு ஓடி வந்தேன். சரி, நீங்கள் போங்க. மீனா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி. ஒன்னும் இல்லாமல எப்படி உட்காந்துருக்க? இந்த வீட்டுல உட்கார்றது கூட சுதந்திரம் இல்லையா? மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே